கனவுகளை செதுக்கும் சுதந்திர சுத்திகளாயும் ஆசிரியர்களே வருங்கால இந்தியாவை வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக மாற்று போகும் என் அருமை மாணவ மாணவிகளே, ஆண்டவரே சான்றவரே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய மக்களிடம் ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற பேச்சு ஒவ்வொரு இந்திய இளைஞரிடமும் சுதந்திரமல்ல தட்டி எழுப்பியது. இந்த ஈழவசனத்தில் சொந்தக்காரன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் நம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். இவர் வங்கத்தில் புகழ் பெற்ற வழக்கறிஞராக திகழ்ந்த ஜானகிலால் போஸ், பிரபாவதி தேவி அவர்களின் 9வது குழந்தையாக பிறந்தார். ஆகியோருக்கு துன்ப சொப்பனமாக விளங்கியவர் இவர். சிறு வயதிலிருந்து விவேகானந்தர் போன்றோரின் 4 கொள்கைகளை ஆர்வமுடன் படித்து வந்தார். லண்டனில் ஐசிஎஸ் படிப்பில் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றார். ஆனால் வெள்ளையராட்சியில் கலெக்டராக வேலை பார்க்க பிடிக்கவில்லை. ராஜ மரியாதையுடன் பதவியா அல்லது நாட்டு பணியா வந்தபோது நாட்டு பணியா என்று முடிவெடுத்தார். ராஜ நாட்டை அன்பை பெற்று வைத்திருந்த ஆங்கிலேயரை எதிர்த்து சூரிய போராட்டத்தில் ஈடுபட்டார். இவரை இந்திய மக்கள் நேதாஜி என்ற அன்புடன் அழைத்தனர். நேதாஜி என்றால் தலைவர் என்று பொருள். மகாத்மாவினரையோ அறிவில்லை. ஆனால் நேதாஜியோ பிடித்து தள்ளினாதான் பிரிட்டிஷார் வெளியேறுவாங்க, இல்லையே இந்தியர்களின் முதுமையெல்லாம் சவாரி செய்வாங்க என்று பகிரங்கமாக பேசினார். இந்திய ராணுவத்தில் பெண்களுக்கென தனி படையை உருவாக்கினார். அதற்கு பிரான்சி ராணி தலைமையேற்றார். எனக்கு மற்றொரு பிணை என்று ஒன்று இருந்தா நான் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக பிறக்க வேண்டும் என்று கூறினார். சுதந்திர இந்தியாவிற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்ட நேதாஜி அவர்களை ஒவ்வொரு இந்தியனின் நெஞ்சிலும் நீங்க இடம்பெற்றீர்கள் என்பதை எவராலும் மறுக்க முடியாது. இந்த